இன்னைக்கு அமுதா சமையல்ல வித்தியாசமான ரொம்ப சுவையான பலாப்பழ இலை அடை செய்ய போறோம். அதுலயும் ராகி மாவுல செய்ய போறோம். பலாப்பழம் எதுல சேர்த்தாலுமே அதோட சுவை தனிதான். இப்போ இந்த பலாப்பழ இலை அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? பலாப்பழத்தோட இந்த சுளைகளை மட்டும் எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து 1.5 கப் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் 1 கப் ராகி மாவை கொதிக்கிற தண்ணியில் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். கிளறின மாவை பவுலில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. திரும்பவும் கடாயில் 1 டீஸ்பூன் நெய் போட்டு பொடி பொடியாக வெட்டி வச்ச அந்த பலாப்பழத்தையும் போட்டு வதக்குங்க. கொஞ்சம் வதங்கின உடனே 1/2 கப் வெல்லம் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. வெல்லம் மெல்ட் ஆகி பலாப்பழத்தோட மிக்ஸ் ஆன உடனே 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து கிளறுங்க. 4 ஏலக்காய் பொடிச்சது சேர்த்துக்கோங்க. பழச்சாரும் வெள்ளப்பாகும் தேங்காயும் கலந்து பஞ்சாமிர்தம் மாதிரி வந்துடும். அப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது இலை அடை செய்கிறதுக்கு இலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இலையை எடுத்து லேசாக நெய் தடவி தயார் பண்ணி வச்ச ராகி மாவில் ஒரு உருண்டை எடுத்து இலையில வச்சு வட்டமாக தட்டிக்கோங்க. அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்ச பலாப்பழ மிக்ஸ் எடுத்து அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அப்புறம் இலையை பாதியாக மடித்து ஆவியில் வேக வைக்கணும். எல்லா இலையையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வெந்த உடனே எடுத்து தட்டில் ஆற வைக்கிறோம். சுட சுட சுவையான ராகி மாவில் பலாப்பழ இலை அடை தயாராகிருச்சு. பலாப்பழத்தில் எந்த டிஷ் செஞ்சாலுமே அது சுவையாக இருக்கும். அதுவும் ராகி மாவோடு சேர்த்து செய்யும் பொழுது சுவையோட சத்தானதாகவும் இருக்கும். பார்க்கும்போதே நான் ஊறக்கூடிய இந்த இலையடைய நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சுவையான சமையலுக்கு அமுதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.